ஹலோ கைஸ், நியூசிலாந்து ஃபைனல் போயிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவை டிஃபீட் பண்ணி என்ன ஒரு விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்து நியூசிலாந்து போவாங்களாங்கிறது 95% வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா மேட்சுமே ஜெயிச்சாங்க, கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருந்தாங்க. நியூசிலாந்து வந்து அவங்க கடைசி சூப்பர் 8 மேட்ச் வந்து நல்லா சொதப்பி தோத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸே வந்து மெக்கான்சி இன்ட்ரடியூஸ் பண்ணி சூப்பர்பாக எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க, ஆஃப் ஸ்பின்னை கொண்டு வந்து எடுத்தாங்க. இதான் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு. மார்க்ரமும் பிரவேஷும். அப்புறம் மார்க்ரம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட விக்கெட்டும் சீக்கிரம் போனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரன் சேர்த்து மார்க்கோ ஜான்சன் சூப்பராக விளையாடினாரு. அப்புறம் ஸ்டப்ஸ் கொஞ்சம் அடிச்சாரு. ஒரு 169 அடிச்சாங்க. இருந்தாலும் இந்த ஈடன் கார்டன் பிட்ச்சில் வந்து 167 வந்து கொஞ்சம் கூட பத்தாது அப்படின்னே சொல்லலாம். நியூசிலாந்து பேட்டிங் வரும்போது ஃபின் ஆலனும் வந்து சைஃபர்ட்டும் ஒரு முடிவோடு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. சைஃபர்ட் ஸ்டார்ட் பண்ணாது, அப்படியே ஃபின் ஆலன் வந்தார். என்ன ஒரு இன்னிங்ஸ்! வேர்ல்டு கப் செமிஃபைனலில் 33 பால் 100 ஃபின் ஆலன். இது வந்து ரொம்ப ரேர் சைட்டு. 50 பாலில் செஞ்சுரி அடிக்கிறதே கஷ்டம். ஒரு வேர்ல்டு கப் நாக் அவுட் மேட்ச் ஒரு ப்ரெஷரில் சூப்பராக ஆடினாரு. அவங்க வந்து ஒரு விக்கெட்டு தான் போச்சு, அது 100 ரனுக்கு அப்புறம் தான் விக்கெட்டே எடுத்தாங்க. 10 4 8 6 அடிச்சாரு ஃபின் ஆலன். ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தாங்க, ஸ்பின்னர்ஸே அடிச்சாங்க. ஃபாஸ்ட் பவுலர் எல்லாரும் ஓவரையும் ஓட விட்டாரு. ஃபைனலில் வந்து நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நியூசிலாந்துக்கு வந்து நிறைய சான்ஸே கொடுக்கல. ஆனால் வந்து ஒரு பிக்கஸ்ட் த்ரெட்டாக இருப்பாங்க. நாளைக்கு இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நடக்கும் போது அதில் யார் வருவாங்களோ பார்ப்போம். பொறுத்து இருந்து என்னதான் யார் வந்தாலும் சரி, நியூசிலாந்து வந்து பயங்கர த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலாக சூப்பராக ஆடினாங்க. பார்க்கலாம் ஃபைனல் என்ன பண்ணுறாங்கன்னு.